அப்ப இந்த கறிக்கொப்பை தலைன்ட்டு நான் சொன்னேன், டேய் நான் எக்ஸிரம் பட்டு கால ஹைலாம் காயண்டா இந்த வீல் சேர்ல வச்சு கொஞ்சம் தள்ளுடா அப்படின்னு சொல்ல மரத்தால விழுந்தவன மாடு குத்துறாப்புல திரும்பியும் கொண்டு என்ன கொண்டு இல்ல தாக்க பார்த்தான். இங்க பாருங்களேன் காட்டுற புதுனத்தை ஒரு வருத்தக்காரன் இப்படியா யாராவது செய்யறையா என்ன வேலையை பார்க்க இருந்தால் பாருங்க. இது மட்டும் இல்லை இன்னொரு வேலை பார்த்தான். அப்ப என்ன இறக்கப்பட்ட மாதிரி சொன்னான், உனக்கு காலையில எல்லாம் காயம் தானேடா, அப்ப போய் நல்ல ஒரு பிளேஸ்ல நம்ம உனக்கு ஒரு வீல் சேர் வாங்கி எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி ஏதோ ஒரு நல்ல ஒன்றுமா செஞ்சுட்டு இங்க பாருங்களேன் நொண்டி காட்டுறான். இதை பார்த்து எனக்கு சூடாக அரைஞ்சு விட்டேன். சரி அதை ஒழுங்கா விலங்குல மேல போட்டுக்கு போயிட்டு சரி திரும்ப நீ பின்னுக்கு போ இப்ப நட நெல்லி போட்டு திரும்பியும் என்ன செய்யறாருன்னு நொண்டி பழிச்சு காட்டுறார். உட்டம் களி இருந்த சொல்லி கேட்டுச்சு கலங்கமெல்லாம் தெளிவாயி இப்ப நேரா போறாரு பாத்தீங்களா. அப்படி நாங்க போன பிளேஸ் தான் இலக்கம் 276 கோல்ட் ரோட் மவுண்ட் லாவினியால இருக்கிற சொஃப்டா கேரினுடைய ஒரு பிரான்ச்சுக்கு தான். இந்த லொகேஷனை சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீ நானும் ஒண்ணு டீ கடையில நின்று தின்னு பாரு பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி மவுண்ட் லாவினியாவில் இருக்கிற ஃபுட் சிட்டியும் சொஃப்டா கேர் மதிலும் ஒண்ணு ஒரே இடத்துல தான் இருக்கு. மவுண்ட் லாவினியா ஃபுட் சிட்டிக்கு பக்கத்துலயும் அதே மாதிரி மவுண்ட் லாவினியா உடலுக்கு பக்கத்துலயும் ரெண்டுக்கு நடுவுலையும் தான் இந்த சொஃப்டா கேர் இருக்குது. அதாவது இந்த லொகேஷனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர் 22ஆம் தேதி தான் ஓபன் பண்ணி இருக்காங்க. சொஃப்டா கேர் அப்படின்னு சொல்லும் போது என்ன விட நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் செய்யறதுல சொஃப்டா மிச்ச நாளா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவங்களுடைய மவுண்ட் லாவினியாவுல புதிய ஒரு பிரான்ச்சை வித்தியாசமா திறந்திருக்காங்க. நிறைய விஷயங்களோட ஹோம் ஹெல்த் கேர் ஐட்டம் எடுக்கணும், ஹோம் ஹெல்த் கேர் ஐட்டம், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஐட்டம், பேபி கேர் ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பேபி கேருக்கு தேவையான ஐட்டம், ஃபிட்னஸ் ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபிட்னஸ்க்கு தேவையான ஐட்டம், எல்டர் கேருக்குரிய ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஐட்டமும் இவங்கள்ட்ட இருக்குது. சோ எல்லா விஷயத்தையுமே ஒரே இடத்துல கொண்டு வரக்கூடிய மாதிரி இந்த சொஃப்டா கேரினுடைய மவுண்ட் லாவினியா பிரான்ச் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பர்சனல் ஹெல்த் கேர் பண்ற மாதிரி பர்சனல் ஹெல்த் கேர் ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான பர்சனல் ஹெல்த் கேர் ஐட்டத்தையும் இங்க நீங்க எடுத்துக்கொள்ளும். அதுல உங்களுக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் எடுத்துக்கொள்ளும். காஸ்மெட்டிக்னு சொல்லும் போது உங்களுக்கு லிக்விட் அந்த மாதிரி கிரீம் ஐட்டம் இல்லாம அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் ஐட்டம் மெஷினரி ஐட்டம் எல்லாமே இவங்க கிட்ட இருக்குது. அது மாத்திரம் இல்லாம நீங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அதே மாதிரி ஜிம்முக்கு தேவையானது, ஃபிட்னஸுக்கு தேவையானது, ஸ்போர்ட்ஸுக்கு தேவையானது அண்ட் காஸ்மெட்டிக் பர்சனல் கேர் அதே மாதிரி பேபி கேர் ஐட்டம் எல்லாம் நீங்க தேடி தேடி அலைஞ்சு திருவீங்க வெவ்வேறு பிளேஸுக்கு. அப்படியெல்லாம் தெரியாம ஒரே பிளேஸுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான இந்த ஐட்டம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றதோட சேர்த்து நீங்க எல்டர் கேர் ஐட்டத்துல அந்த கொமட் ஐட்டம், அடுத்தது யாராவது விபத்துக்குள்ளாகி காலை இழந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க வீல் சேர் வாங்கி கொடுப்பீங்க. அதுலயும் முக்கியமா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யற ஆக்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பரா ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் வீல் சேர் வேணும் அப்படின்னு சொன்னா கூட அதை கூட நீங்க இங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட வீட்டுல பர்சனல் கேர்லயோ இல்ல எல்டர் யாரையாவது கேர் பண்ண போறீங்க சொன்னா அவங்களுக்கு தேவையான பெட் ஐட்டம் அந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டத்தையுமே நீங்க இந்த இடத்துல பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு பார்மசியோ இல்ல மெடிக்கல் ஷாப்போ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு தேவையான ஐட்டம் இல்லாட்டி உங்களோட பர்சனல் யூஸுக்கு தேவையான ஐட்டம் எக்கச்சக்கமான எல்லா விதமான நான் சொன்ன இந்த 8 வகையான விஷயத்துக்குள்ள வர எந்த ஒரு ஐட்டத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க சொன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணலும். இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களே எல்லாத்தையும் ஓனா இம்போர்ட் பண்ணி செய்யறதுனால உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான ஐட்டம் எடுத்துக்கொள்ளும். அவங்களுக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. பிரான்ச்சஸினுடைய அட்ரஸும் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்கேன். மேலதிக தகவல்கள் ஏதாவது தேவைன்னு சொன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலதிக தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறதுக்கு முதல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.